சொல்ல போகிறாங்கன்னு தெரியலங்க. நமக்கு எப்படி நிப்பாட்டுவாங்க அந்த இன்சூரன்ஸை பார்த்துருங்க. அப்போ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவோவை பார்க்க விவோவை பார்க்க தாங்க நம்ம போன போலீஸில் வந்து அதில் அது ஒன்று என்னது பைக்கரமாக. ஸோ வெல்கம் டு சிலோன் ப்ளாக்ஸ். அதாவது வந்து சிலோன் ப்ளாக்கே வருதுங்க. ஸோ வெல்கம் டு சிலோன் ப்ளாக்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே போட வீடியோ பார்த்துருவீங்க. அந்த போலீஸ் கேஸ் கொஞ்சம் ஆயிருங்க. இந்த வீடியோ நம்ம அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான். ஸோ நீங்கள் பார்க்கணும் போய் பார்த்துருங்க. அப்போ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவோவை பார்க்க போயிருக்கோம். ஸோ அந்த இந்த இடத்துல விவோவை பார்க்கும்போது நம்மளை திரும்பவும் வந்து போலீஸ் நிப்பாட்டிப்பாங்க. ஸோ திரும்பவும் போலீஸ் நிப்பாட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் மாதிரியே நிறைய பேசியிருப்பாங்க. நம்மகிட்ட வந்து கொஞ்சம் இன்கொயரி மாதிரி, அதாவது நம்ம இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு வெளியே கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸை கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்முனையில் அப்படியே மருதமனைக்கு போகிறது அப்படின்னா கொஞ்சம் போலீஸ் பிரச்சனை ஆகும். அந்த வீடியோ தான் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஸோ புதுசாக யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து இலங்கையில் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதாவது விவோ வந்து பார்க்க போன காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம V3 கொடுத்துட்டு விவோ, அதாவது வந்து R15 V4 யோசிச்சேன். பட் எடுக்க முடியலைங்க. நான் 17 லட்சம் கொடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சம் அது இப்போ இருக்கிற இலங்கையில் நீங்கள் இதுக்கு முதல்ல வந்து பிரச்சனைலாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ இன்ட்ரோ பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பிரச்சனை அது இது எல்லாத்துக்கு பிறகு தாங்க. ஸோ ஃப்ரீ போர் ஸ்ரீலங்கா தாங்க. ரொம்ப நாள் இப்போ இந்த வீடியோ நடக்கிறேன். நிறைய பேர் இலங்கையில் நிறைய ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரங்க. அந்த டைமில் இருந்தோம். பட் வீடியோ போட முடியாத சில நிலைமைகள். நான் கொழும்புல தான் இருந்தேன். பட்டு அதை விட்டுருங்க. அதை விடுறதை விட அது மறக்க முடியாத ஒரு வரலாறுன்னு சொல்லுவாங்க. இந்த 2025 அந்த கடைசி லாஸ்ட் மூமெண்ட் நிறைய மூமெண்ட்லாம் வெளிப்பரவாயில் அதை விட்டுருவோம். இந்த விவோவை பார்க்க தாங்க நம்ம போன போலீஸில் வந்து போன வீடியோவில் வந்து படிச்சோம்னா. ஸோ எல்லாம் விவோவில் எல்லாமே ஓகேங்க. பட் லுக்கும் ஓகே தான். பட் அதாவது வந்து முன்னுக்கு இந்த ரெண்டு கபிள் சைடு இருந்து எப்படி சொல்கிறது, இந்த ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம R1 V3 விட சின்னதாக தான் இருக்குது. பட் நான் கொஞ்சம் அந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிமிர்ந்துருக்குங்க. ஸோ நான் வந்து இப்போ தான் V4 பெஸ்ட்டாக வந்துருந்து பார்க்குறேன். V3 தான் இவ்வளோ நாள் ஓடிப்பேன். ஸோ பரவாயில்ல, லுக் நல்லா இருக்குது. ஆனால் பைக் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. V3 விட எனக்கு கொஞ்சம் சின்னனாக இருக்கிற மாதிரியே ஒரு இதாக இருக்குதுங்க. என்ன சொன்னேன் பைக்கில் ஈரம் ப்ரோ. நான் இப்போ நாளைக்கு வரேன். ஈரம் குறைக்கு தானே இல்லை, அதை விட சின்ன பைக். அது என்னது? அது என்ன நம்பர்? ஆக்சுவலாக முன்னுக்கு வந்து துண்டு நான் பேசுகிறவங்களுக்கு கேமரா இப்போ எங்கேயும் இல்லை. இது நம்ம R1 V4 தாங்க பார்க்க போனோம். பட் நம்ம V3 மாதிரி இல்லை. இருந்தாலும் ஒரு அளவாக ஓகே தாங்க. நமக்கு பைக் இருந்தாலும் ஒரு அளவாக ஓகே தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை அதாவது வந்து ஒரு R15 சும்மா ரெடி காசு பார்த்திங்கன்னா 17 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. இதே ஃபினான்ஸ் போட முடியாது 22 லட்சம் ரூபா முடியும். ஐயோ போலீஸ் நிற்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே நம்ம நிப்பாட்டினவங்க இல்லை, வேறவங்க தான் நிற்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலங்க. நமக்கு எப்படி நிப்பாட்டுவாங்க அந்த இன்சூரன்ஸை நம்ம இன்னைக்கு போய் மாற்றி ஆகணும். ஸோ என்ன நடக்க போகணும்னு தெரியலைங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நேற்று இதே பிரச்சனை நமக்கு வந்துருந்துச்சு. ஐயோ பார்ப்போம். நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுப்பேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. எடுத்து ஒன்று லைசன்ஸ் எடுத்து கேட்போம். වතුන මේ දිනේ දාලා තියෙන වැරදි නේ. මේ හරි. ආර ගංජි පොඩි. ඔව්. ආර පොඩ උන. ආර උන මාත්‍රේ. නාමත කොටා මාත්‍රේ දෙන්න නම් අය. හය පහ දාලා තියෙන්නේ. මාත්‍රේ නේද? ඇෂන් එක. වයිසරේ හරි මාරු කරන්න ඕනේ. මේක පේන්නේ ඇතුලේ කවුද ඉන්නේ කියලා. වයිසර් මාත් වෙන තම්බි. வெள்ளை துண்டு போடணுமா? இது மெசேஜ் கொண்டு வந்துருக்கு. அந்த வெள்ளை துண்டு போடணும் சரியா?
ඒකර ෆිනන්ස් කම්පැනි අපිට අදලා දුන්නේ. ඒ කියන්නේ දැන් මා බයික් අර මාස 2ක් විතර ඊයේත් මෙතන දෙන්නෙක් මට අල්ලගත්තා. ඊයේ ඉරිදා අදාන්න කිව්වා. අද ඒකට තමයි යන්නේ අදාන්න. අදලා තියෙන්නේ. ඒගොල්ලෝ කම්පැනි අදලා දුන්නා කියන්නේ. ඔය ඒගොල්ලෝ තමයි කිව්වේ මේ මම කිව්වා මේ පොලිස් වලට මට ප්‍රශ්නයක් ඉන්ෂුරන්ස් නැතුව යන්න බෑ කියලා ඒක කිව්වා. හරිද? අදලා දැන් හදාගන්න වෙනවා කියන්නේ. ෆිනන්ස් කම්පැනි හරි වවුල්ටක් இவங்களோட ஈராட்ட சத்தது வெளியில் வருதா வெளியில் வெளியில் வருதா வெளியில் நம்மளை தாங்க பார்த்து போகிறாங்க ஏதோ ஒரு கைதியை பார்க்குற மாதிரி இங்கே இன்னும் கிட்டத்தட்ட அந்த இடமே வேறுங்க ஹார்வன் போய் பார்த்துட்டு அப்படியே போவோம் நடத்தப்பட்டேங்க ஸோ நமக்கு எங்கே போனாலும் அப்படியும் போலீஸ் நிப்பாட்டுவாங்க அது மாதிரி தாங்க நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படியே போகும்போது நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும் வேலை முடிகிறதுக்கு ஸோ இப்போ சரி சார் டைம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுதுங்க அக்கறை டவுனுக்கிட்ட வந்துடுங்க டவுனுக்குள்ளே போகல இன்னும் ஸோ முன்னுக்கு பாருங்கள் 2 பேர் பெட்ரோல் இல்லையா என்ன பிரச்சனை தெரியல இருங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் கேட்டு பார்ப்பேன் இருங்க ரொம்ப நேரமாக அப்படியே டோக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க பெட்ரி இல்லையா சார்ஜ் இல்லையா பெட்ரி என்ன பிரச்சனை பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் இல்லாமல் ஓட்டினால பெரிய பிரச்சனை வரும் இப்படி தான் பெட்ரோல் இல்லாமல் வச்சுருக்காங்களோ நமக்கெல்லாம் பெட்ரோல் அடிக்காது பைக்கு தூக்கம் வராதுங்க ஸோ சாப்பாடு இல்லாட்டியும் பெட்ரோல் அடித்து வச்சுருவோம் பைக்கு அதுவும் இல்லாமல் R15 பெட்ரோல் இல்லாமல் ஓட்டினா நிறைய கார்பரேட்டர் பிரச்சனை அப்படி இப்படி பிரச்சனைதால எப்போயும் பெட்ரோல் அடித்து வச்சுருவாங்க ஸோ இங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தான் போகிறோம் அடுத்த வீடியோ எப்படி வருமானு தெரியலங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்ப நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க இவ்வளோ நேரம் நான் வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்க அதுவும் இல்லாமல் இப்போ வீடியோ முடிக்க போகிறேங்க போலீஸ் வீடியோ தான் எனி டைம் வந்துட்டுருக்கோம் அப்புறம் நம்ம போகிறதுக்கு நிச்சயமாக எங்கேயாச்சும் இடத்துல போலீஸில் மாட்டுவோம் சரிங்க இதோட வீடியோ முடிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பாங்களா அவங்க வீடியோவில்